ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பிங்க. இது ஒரு மீல் ப்ரிப்ரேஷன் vlog தான். ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 3 பாக்கெட் அளவுக்கு ஆவின் ப்ளூ பால் எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த தயிர் வச்சு தான் இப்போ பன்னீர் பண்ண போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 கப் அளவு இருக்குங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா புளிச்சு போச்சு. இது இனிமேல் வந்து நம்ம சாப்பாடுக்கோ வேறு எதுக்கோ யூஸ் பண்ணால் வந்து நல்லா இருக்காது. பட் ஆனால் பன்னீர் பண்ணும்போது உங்களுக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லைம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பால் இந்த மாதிரி பொங்குற ஸ்டேஜ் வரும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளிச்ச தயிரை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் அடுப்பு அணைக்கலைங்க. கொஞ்சமாக தயிர் நான் கொஞ்சமாக விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த பன்னீர் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து வடித்து எடுக்க வேண்டியதான். இதில் இருக்க புளிப்பு தன்மை போகிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிறேங்க. இன்னும் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே மேலே வந்து ஒரு தட்டை வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்க போகிறேன். ஸோ தட் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆகி போயிடும். மெத்தி சப்பாத்தி வந்து பால் காஞ்சிட்டு இருக்க நேரம் பண்ணிடலாம். மாவு பேஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் என்னென்ன பொருள் தேவைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கான காஞ்ச வெந்தயக்கீரைங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து கசக்கும். பிசையறதுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். முதல்ல தண்ணியில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், இந்த பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் கலந்துச்சுன்னா நமக்கு வந்து மாவில் ஈவனாக வந்து எல்லா டேஸ்ட்டுமே வந்து கலந்துருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இன்னொரு ½ அன் ஹவருக்கு இது நல்லா ஊறட்டும். நான் ஒரு லிட்டு போட்டு இதை மூடி வச்சுட்டு ½ அன் ஹவர் கழித்து நான் வந்து சப்பாத்தி தட்ட போகிறேன். பெப்பர் பன்னீர் பண்ணுறதுக்காக இந்த சைஸ் அளவுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பன்னீர் வந்து சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல க்யூபாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிரோட புளிப்பு வந்து தெரியாமல் நம்ம 2-3 தடவை நல்லா அலசி எடுத்தனால நார்மல் பன்னீர் டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்குது. செஞ்சு வச்ச பன்னீரை பொரிக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் பஜ்ஜி மாவு எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட ரெடிமேட் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காரப்பொடி எல்லாம் சேர்த்து ஒரு நார்மல் பஜ்ஜி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பெஷல் ஃப்ரைடு பன்னீர் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்காக கடாயை வந்து வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போதும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். வச்ச 3 பெரிய வெங்காயம் அது கூடவே சேர்த்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து 2 சிட்டிகை அளவுக்கான மஞ்சள் தூள், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கான உப்பு, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு விழுதுங்க.
3லேருந்து 4 தக்காளி இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக அரிஞ்சது. மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சரி தக்காளியும் சரி ரொம்ப அப்படியே கூழ் மாதிரி வதங்கக்கூடாது. கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கான கறி மசால் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன். நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்கலைங்க, ஏன்னா கறி மசால் தூள்லேயே கொஞ்சம் வந்து காரம் இருக்கும். அதே மாதிரி பெப்பரும் சேர்த்துருப்போம். கடைசியாக கார்னிஷ் பண்ணும்போது நம்ம வந்து பெப்பர் சேர்த்துப்போம். அதனால காரம் தூக்கலாக ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மட்டும் தனியாக போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்க போகிறேங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரைடு பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் பன்னீர் இருக்குன்ற சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பசங்க வந்து 2 பேர் 3 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிட்டர் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேங்க. இது நல்லா கொதிச்சோன்னே ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 தடவை இந்த தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் குடிக்கிறதுக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மார்னிங்காக போயிடுச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அது இதுன்னு நார்மலாக இருந்தனால நான் வீடியோ வந்து எடுக்கல. பட் ஆனால் என்னோடய லஞ்ச் ப்ரிப்ரேஷனை வந்து நான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை வந்து நான் வந்து 1 மாதத்துக்கு வந்து தேவையான கொண்டைக்கடலையை வந்து ஊற வச்சுப்பேன், ஃப்ரீசரில் வச்சுப்பேன். அதுலேருந்து இப்போ ஒரு 2 கப் அளவு மட்டும் எடுத்து நான் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பாயில் பண்ணிக்கிறேன். சீரக தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்சு டின்னர். இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 கப்பு, முடித்ததுக்கப்புறம் ஒரு 11 o'clock அல்லது ஒரு 12 o'clock ஒரு கப்பு குடிச்சுப்பேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஒரு கப் குடிச்சுப்பேன். ஏன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு தான் போடுறேன். எனக்கு 2 தடவை தான், 2லேருந்து 3 தடவை தான் வரும் இது. ஸோ ஒரு நாள் ஜீரக தண்ணி, ஒரு நாள் சோம்பு போட்டு சோம்பு தண்ணி, அதே மாதிரி ஒரு நாள் வந்து முழு தனியாக இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் ரெகுலராக நான் வந்து க்ரீன் டீ எடுத்துப்பேன். சரி, இதனால் பண்ணுறதுனால என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கிரேவிங் வந்து உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. உங்களுக்கு அதை நீங்கள் குடிச்சு பார்த்தா தான் அது வந்து உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண தெரியும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆஃப்டர் வந்து இந்த மாதிரி நம்ம ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, அதே மாதிரி முழு தனியா, அதே மாதிரி ஓமா வாட்டர் இதெல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கு ஸ்வீட்டோட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரேவிங்ஸே இருக்காது. இன்றைக்கி தான் நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிற மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அழகாக வந்து வேரெல்லாம் விட்டு உங்களுக்கு ஒரு லீஃபே வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு வாட்டர் பிளான்ட் தான் இதுவுமே. இதோட பேர் எனக்கு தெரியல சரியா. பட் ஆனால் வந்து நான் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன கன்று மட்டும் வாங்கி பிடிங்க வந்து நான் வந்து வாட்டரில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுலேயும் வந்து இன்றைக்கி ஒரு லீஃப் வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க அந்த யங் லீஃபை பார்க்குறதுக்கே. கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வுட் வந்து வச்சுருக்கேங்க. இது நானே வந்து பண்ணது ஆக்சுவலி.
இந்த மாதிரி ஹேங் பண்ணி இதில் நிறைய பிளான்ட் வச்சுருக்கேன். எல்லாமே மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பிளான்ட்டு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைக்கிற எல்லா பிளான்ட்டுமே ஒரு 3 days ஒன்ஸ் வந்து வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த முனையில் இருக்க இதுதான் நான் வந்து ஒடிச்சு வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வேர் விட்டுருச்சு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வெளியே வந்திருக்கு. பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதோட பெரிய ஒரு க்ரோத் சீக்ரெட் என்னென்னா, இது வந்து அப்படியே ஜன்னலுக்கு நான் ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து டியூப் லைட் இருக்குது. ஸோ லைட் வந்து எனக்கு எப்பயுமே கிச்சனில் எப்போல்லாம் நான் கிச்சனுக்கு வரணும் அப்போல்லாம் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட்டுக்கு மேலே ஒரு லைட் செட்டப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிளான்ட்டுக்கு மேலே வந்து இங்கே கவுண்டர் டாப் ஹெட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு வெளிச்சத்துக்காக லைட் போட்டிருந்தோம். ஸோ அந்த லைட் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இலையெல்லாம் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 1/4 மூடி அளவுக்கான தேங்காய், 6 தக்காளி எடுத்துருக்காங்க, நார்மல் சைஸோடது. ஸோ நல்லா அரைஞ்சிச்சு. இதை வந்து வடிகட்டிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் மிக்சியை வந்து அலசிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அமேசான்லேருந்து ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதுவும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஏர்டைட் ஸ்டோரேஜ் கண்டெய்னருங்க. உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மேலே வரும். ஸோ அப்போ வந்து இந்த லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஏர்டைட்டாக இருக்குது. ஸோ மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஆக்சுவலி நான் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறதுக்கு தான் வாங்கினேன். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரே ஒரு கப்பு மட்டும் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்புல வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எனக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்ட பிறகு எண்ணெயை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தட் பச்சை வாசனை இருந்தால் போயிடும். மற்றபடி வேறு எதுவும் பெரிய மசாலா எதுவும் இல்லைங்க. இதுக்கு ஆர்டினரியாக நம்ம பண்ணுற சாதம் மாதிரி தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், இப்போ இதில் நான் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தக்காளி, தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்து நல்லா திக்காக சாதம் கலக்கிற அளவுக்கு வரணுங்க. தேவையான அளவுக்கான உப்பு, மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது, அது மட்டும் தான் தெரியுது நமக்கு கண்ணுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் சாதத்தை கொட்டி கலர வேண்டியதுதான். சாதம் போட்டு நல்லா கலந்துட்டேங்க. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம செய்கிற தக்காளி சாதத்தை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா எந்த காய்கறி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பயிர் வகைகள் கூட சேர்த்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபிங்க. கொண்டக்கடலை கூட முதல் நாள் வேக வச்சுட்டு ஊற வச்சு வேக வச்சுட்டு இந்த தக்காளியும் தேங்காய் பாலும் தேங்காயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு குயிக்காக எக் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. கொஞ்சமாக பூந்தி ரைத்தாவும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான மீல்ஸ் இது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து லேசியாக இருக்கிற டைமுக்கு வந்து இதை செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூந்தி போடுறனால ரைத்தா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் தண்ணியாக இருந்ததுன்னா டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது பூந்தி நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.